வந்து நகி பஜ்ஜில ஜெரிஸ் ஹரிஸ் அதர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. நகி பஜ்ஜில அதாவது கொண்டக்கடலையும் அப்புறமாட்டி இந்த நம்ம ஊரில் அடுத்து வேற ஒரு ஐட்டம் இருக்குது. என்னென்னு ஜெரிஸ், அதாவது வந்து இந்த கோதுமையில் கிண்ண இந்த நோம்பு காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் பஜ்ஜில்லங்கன்னு சொல்கிறது. சரியா? இது நம்ம ஊரில் என்ன பேருன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இங்கே குவைத்தில் வந்து பஜ்ஜில்லன்னு சொல்லுவாங்க. ஹாய் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை, வீக்கெண்ட். 3 வாரமாக குறைஞ்சபட்சம் 1 மாதமாக நம்ம வந்து கடல் கரைக்கு போவே இல்லை. சரியான மனசு கவலையாக இருக்குது. கடல் கரைக்கு போகாதனால எனக்கு டென்ஷன். ஏன்னா நான் கடல் கரைக்கு போனால் கட்டாயம் குளிச்சே ஆகணும். அது ஒன்றும். ரெண்டாவது, இன்னைக்கு வியாழக்கிழமை வீக்கெண்டு. இங்கே பார்த்தியா இல்லை இன்னைக்கு கடல் கரைக்கு போகிறாங்களான்னு தெரியல. கடல் கரைக்கு போகணுன்னு நீங்கள் வேண்டிக்கங்க. எனக்கு கடல் கரைக்கு போனால் தான் எனக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே நண்பா, இன்னைக்கு வந்து சாப்பாடு நம்ம ஜெமியா அண்ணனுக்கு இன்னைக்கு சாப்பாடு நம்ம அன்னைக்கு கொண்டே கொடுத்தோம்ல. அண்ணன் நேற்று வச்ச மஜ்பூஸு, அதாவது நேற்று வந்து எங்களுக்கு வந்து 3 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட முடியும். அப்போ அண்ணன் அவரை வந்து 2 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவார். அப்போ அண்ணன் சொன்னார், ஃப்ரிட்ஜில் வைங்க, நாளைக்கு நான் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்டாரு. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம் அண்ணன்ட்ட. அதுக்கப்புறம் மணி வேலைக்கு காசு அனுப்ப போகிறோம். ஜிகாஸ் பிலிப்பைன் மணி வேலைக்கு 20 தான் காசு அனுப்ப போகிறோம். உனக்கு மணி வேலைக்கு தானே நீ வேலை பார்க்குற, நீ கொய்த்துக்கு வேலை பார்க்கலாடான்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் மெயின் வயசு எனக்கு கேட்குது. வேலைக்காரர்களுக்கு வேலை பார்த்தே ஆகணும். வேண்டாம், பாஸோட ஆர்டர் தங்கங்களா, நண்பர்களே, நண்பிகளே. என்ன கேட்டாக்க அவங்க என்ன செய்கிறாங்களே, ஏன்னா அவங்களும் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம தான் வெளியே போகிறோம். எமர்ஜென்சி ஆத்திர அவசரத்துக்கு நம்ம காசு இதை கொண்டு அனுப்பு, அதை கொண்டு கொடுத்துருவோம் அப்படி நம்ம செய்யலைன்னு வச்சுக்கங்களேன். ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுங்க. நான் அப்போவே சொன்னேன் இவன்ட்ட, இந்த மாதிரி அனுப்ப சொல்லி பாரு, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான், அது இங்கே இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மேலே பழி வந்துடும். அதனால நண்பா, கட்டாயம் அவங்க சொல்கிற வேலையை நம்மளும் கேட்கணும். ஓகே நண்பா, see you. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்னால பார்ட்டி இருக்குது. இங்கே பார்ட்டி நிறைய மணிமேகலை வருவாங்க. அங்கேயும் பார்ட்டினாக்கா அங்கேயும் மணிமேகலை நிறைய வருவாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு வீக்கெண்டை. இன்ஷால்லா சும்மா கிரிக்கெட் முடிச்சோம். நான் உங்க சேட்டை, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படியே இன்னைக்கு சேட்டையோட அப்படியே சேர்ந்துருங்க. இன்னைக்கு நம்ம சும்மா கிரிச்சு முடிச்சிருவோம். ரவுண்டா போட்டு நண்பா. ஓகே, போலீஸ் மாமா வர்றாரு. எப்பா நம்ம ஜெமியாக்குள்ளே போனோம். ஜெமியா வெளியே, அதாவது மெயின் கேட்டில் தான் நம்ம அண்ணன் இருப்பாப்பில், வெஜிடபிள் செக்ஷன் தான் வேலை பார்ப்பாப்பில். அவர்கிட்ட கொண்டுட்டு நம்ம சாப்பாடு வச்சுருந்தோம். அந்த சாப்பாடை கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டு அப்படியே ஜெமியா விட்டு வெளியே ஆயிடுச்சு. ஏன்னா ஜெமியாவில் எந்த ஜாமானும் எடுக்கலை இன்னைக்கு. பாருங்கள், எல்லாம் நம்ம பங்க்ஸ் பாயெல்லாம் பாருங்கள், வரிசையாக உட்காந்து எல்லாம் நெட்டு டெலிஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் இதுதான் போல இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஜெமியாவுக்கு போவோம். ஏன்னு கேட்டாக்க காலையில் இது வந்து வெள்ளனமாக திறக்கலை. மற்ற பெரிய ஜெமியாவில் அல்முல்ல எக்ஸ்சேஞ்ச். நம்ம கத்தா 3ல் ஃபரா ஜெமியாவில் நம்ம கூட்டாளி இருப்பாப்பில், அவர்கிட்ட தான் நம்ம அனுப்ப போகிறது. அவர்கிட்ட போகிறதுக்காண்டி நம்ம வந்து அந்த ஜெமியாக்குள்ளே போனோம். அந்த ஜெமியாக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் இன்டர்னஸ் நுழைஞ்சு அப்புறம் சைடில் போனால் தலைவர் அவன் டெலிஃபோன் தான் நோண்டிகிட்டு உட்காந்தாப்புல. தலைவா இந்தாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு போனின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு அட்ரஸையும் மணி மேலே அனுப்ப சொன்னால அந்த அட்ரஸையும் பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டோம். நண்பா, ஜெமியாவுக்கு போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லை, ஷாலை இல்லை. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வீட்டில் தான் இன்றைக்கி வந்து பார்ட்டி. ஷாலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த வாரமும். 1 மாதம் போகலை ஷாலைக்கு. வாங்க ஜெமியாவில் போய்ட்டு ஜாமான் எடுக்கணும். ஜாமான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். எப்போதும் போல தான் சிக்கன் பிரஸ்ட் 1 கிலோ, வாங்க சிக்கன் லிவருக்கு போவோம். இந்த இருக்குது ஃப்ரோசன் சிக்கன் லிவர், அது வேணாம், நமக்கு வேண்டியது ஃப்ரெஷ்ஷு. ஃப்ரெஷ்ஷு சிக்கன் லிவர் எடுத்துக்கிறோம். இன்னும் ஒன்று தான் இருக்குது, நமக்கு இதே மாதிரி 2 வேணும். இந்த கம்பெனியில் உள்ளது செக் பண்ணுவோம் இருக்காண்டு. இல்லையே, கிட்னி இருக்குது ஆனால் லிவர் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம், இந்த கம்பெனி கொஞ்சம் விலை குறைவு. இது எடுப்போம். சரி, இல்லை இந்த இருக்குது, அதை எடுப்போம். இது வேணாம்,
இதை வச்சுட்டு இன்றைக்கி அபோலி எடுப்போம். அபோலி சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா. அடுத்து என்ன, கிரேமர் எடுக்கணும். மேடம் கிரேமர் எடுக்க சொன்னாங்க, கிரேமர் எடுப்போம். ஓ கிரேமர் எடுத்தாச்சு, அதே கட்ட வேண்டியதுதான். சின்ன பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. என்னடாக்க, அந்த ஜெமியா கேஷியர் கவுண்டரில் வந்து மொத்தம் 6 கவுண்டர் இருக்கும். அதில் ஒரு கவுண்டர் வந்து 10 பீஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. 10 பீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டர் ஒரு கவுண்டர். அந்த ஒரு கவுண்டரில் ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி ஜாமான் வாங்குறவங்க அந்த கவுண்டரில் நிற்பாங்க. ஒரு டிரைவரு ஒரு மேடத்தை கூட்டிகிட்டு வந்து நின்று வச்சுருந்தான் பாருங்க, ஒரு ட்ராலி ஃபுல்லாக 1/2 மணி நேரம். அதான் நான் சொன்னேன் அந்த கேஷியர்கிட்ட, ஏன்டா டே இது வந்து 10 பீஸ் உள்ள கவுண்டர், ஏன்டா ஃபுல் பண்ணி வச்சு ஆளை ஒன்று பாட்டேன்னு. நான் என்ன செய்ய, அவன் மாமாவோட வரான். என்ன மாமாவோட வரான், ரூல்ஸு போடுறானுங்க அவனுக்கு மட்டும். அங்கே டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு 12 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். எல்லாத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. கோவமும் சரி, எல்லாத்துலேயுமே சத்தம் கொடுக்க முடியாது. ஏன்டா தெரியும் இங்கே உள்ள நிலைமைகள் டிரைவர்களுக்கு தெரியும். முதிர் இருந்தாலும் முதிர்கிட்ட சொல்லியிருப்பேன். முதிர் சுனா என்ன இது, இங்கே பாரு 10 பீஸ் போடுற இடத்துல வந்து ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான் 100 பீஸு ஜாமா. லேட் ஆகுது எங்களுக்கு. இந்த கவுண்டர் வந்து எக்ஸ்பிரஸ் கவுண்டர், சீக்கிரம் கொடுத்துட்டு போகிறது. ஒரு பீஸு ஒருத்தன் பின்னால் தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு நிற்கிறான், ஒரே ஒரு தண்ணி பாட்டில் குடிக்கிறது. அவன் 1/2 மணி நேரம் நிற்கிறான் பாவம். டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு வேற. ஓகே நண்பா, see you. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் தான் அனுபவிக்கிறேனா இல்லை எல்லா டிரைவரும் அனுபவிக்கிறாங்களான்ட்டு. see you. சும்மா கிழிச்சு முடிச்சிருவோம். பெல்ட்டை போட்டுக்கிறேன். ஹாய், குட் ஈவினிங் நண்பா. ஸ்கூல் டியூட்டிலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பீஸா, ஞாபகம் இருக்கா, வீக்கெண்டுக்கு நம்ம பீஸா வாங்க போவோம்ல, கைசர் ரெஸ்டாரண்ட் பீஸான்னு சொன்னாக்கா ஹொட்டோக் பீஸா. எஸ், நம்ம அது வாங்க போகிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வரணும்னு சொன்னாக்கா மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும், ஒரு சாமான் ஒன்று எடுக்கிறதுக்கு. மணிமேகலைக்கு வந்து அந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்குல்ல, அதனால் அவளுக்கு வந்து இந்த வின்டோலின் ஸ்ப்ரே எடுக்கணும். நம்ம பீஸா வாங்க போவோம். பீஸா வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுகிறேன். நாசர் ஸ்போர்ட்ஸு நியூ அறிவெல்லாம் இறங்கியிருக்குது, பார்ப்போம். சம்மருக்கு வந்திருக்கு. நம்ம கைசர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம். அப்பா ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்குது. நம்ம எப்போதும் வழக்கமாக வர்றது தான், வீக்கெண்டில் வாங்க வர்றது தான். கேக் ஐட்டம்ஸு, வனிலா கப் கேக்கு, பட்டர் ஸ்கட்சா கேக், நம்ம புது பேரெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அங்கே போய் வாங்குவோம். ஆர்டர் பண்ணியாச்சு. நம்மளோட இது 1.5 பீஸா, 1.5 ஹொட் டாக்கு. இது என்னது, மினி களியாட்டு 4. என்னது மினி களியாட்டு நகல்ந்து போட்டு, நான் நினைக்கிற மாதிரி பேர்ச்சம்பளம் போட்டுருக்கோம். நொட்டோல்லா ரோல். இது வந்து நொட்டோல்லா, அந்த நொட்டோல்லா சாக்லேட் இருக்குல்ல, தெரியுதா, நொட்டோல்லா சாக்லேட் டேஸ்ட்டாக இருக்கும். எஸ், ஓகே நண்பா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வாரமும் வீக்கெண்டு பீஸாவும் இந்த ஹொட் ரோல்ஸும் வாங்குறது. காசு அவங்களுக்கு தெரியல, நானும் கணக்கு பார்க்கல. மணி மேலே தான் காசு வாங்கிட்டு வந்தேன், கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மணி மேலேக்கு அந்த வின்டோல் இந்த ஸ்ப்ரே வாங்குற காசில் வந்து பீஸா, அந்த காசை போட்டு பீஸா வாங்கிட்டேன். வண்டியில் எனக்கு காசு இருக்குது, வண்டியை கூட ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டியிருக்கிறேன். திருப்பி அங்கேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இதாகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. மணி மேலேக்கு வந்து அந்த வின்டோலின் மெடிக்கல் ஷாப்பில் வந்து லேட்டாக வாங்கிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை வாங்கியாச்சு, இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். பாருங்கள், பார்க்கிங் இல்லாமல் வண்டியை ரோட்டில் நிப்பாட்டியிருக்கேன். ஆமாம், இப்போ திருப்பி போய்ட்டு காசு எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து அதை வாங்கணுமா, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம். மணி மேலேக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இதான் அறுதல் மாறுது, அந்த பற்றில அறுதல் மாறுது. அதாவது வந்து அந்த பர்ஃபி எல்லாமே சேல் போடுவாங்களே, அந்த ஏரியா தான் இது. எஸ், நம்ம வீட்டுக்கு போவோம். பாக்கி காசை போய்ட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி மரிமையில் பிடிச்சி விரட்டி விடுவோம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு சொன்னாக்கா என்னன்னு தெரியுதா, இது வந்து நகி பஜிலா ஜெரிஸ் ஹரிஸ் அது எல்லாமே இருக்குது பாருங்க.
inshallah. Okay, baba. அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum wa rahmatullah. வாகன நகை வாகன பஜில் நகை பஜில் அதாவது கொண்டக்கடலையும் அப்புறமாட்டி இந்த நம்ம ஊரில் பெரிய அதாவது வந்து என்ன சொல்கிறது அந்த அது ஒரு கடலை என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா இந்த மொச்சக்கொட்டையிலேயே பெரிய சைஸ் அதாவது ஜாதி சைஸ் பெரிய சைஸில் உள்ள மொச்சக்கொட்டை அவருக்கு காட்டுறேன் பாருங்கள் அவர் போடுவாப்பில் அதை காட்டுறேன் நம்ம ஊரில் அந்த பயிருக்கு என்ன பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகே நண்பா நான் காட்டுறேன் அதுதான் கொண்டக்கடலை அதாவது நகைன்னு சொல்லுவாங்க அடுத்து வேறு வேறு ஐட்டம் இருக்குது என்னென்ன ஜெர்ரிஸ் அதாவது வந்து இந்த கோதுமையில் கிண்ண இந்த நோம்பு காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க கோதுமையில் சாப்பிடுவாங்க அது வந்து ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் பஜில்லைங்கன்னு சொல்கிறது சரியா இது நம்ம ஊரில் என்ன பேருன்னு சொல்லி தெரியாது ஆனால் இங்கே குவைத்தில் வந்து பஜில்லன்னு சொல்லுவாங்க பஜில்ல இது பேர் வந்து இது நகி இது வந்து நகி Kadala. கடலை சானா ஹிந்தி சானா Hindi chana. கடலை தமிழ் Tamil. Tamil tu kadala. கடலை Kadala. கொண்டக்கடலை சா இதான் நகி பஜில்னு சொல்லி குவைத்தில் வந்து ஈரானி குப்போஸோட இதை சாப்பிடுவாங்க இது ஃபேமஸ் தேங்க்யூ வாங்கியாச்சு பாக்கி காசு கொடுத்தாச்சு அதாவது ஒரு நகையோட ஒரு பஜ்ஜில் வந்து இங்கே வந்து 350 காசு இந்த டப்பா 350 காசு மற்ற ஏரியாவில் போனோம்னாக்கா 400 காசு இங்கே வந்து இது வந்து 350 காசு சொல்கிறாங்க அந்த நகை ஒரு பஜ்ஜில் எஸ் நான் 2 வாங்கினேன் 700 காசு ஆமாம் ஒரு நேரத்துக்கு 300 காசு குறவு இன்றைக்கி வந்து பார்ட்டிக்கு வந்து காக்கா வந்து லிவரு அந்த சிக்கன் க்ரீமு எல்லாம் செஞ்சுட்டாரு அதோடு சேர்த்து நூடுல்ஸும் சைனீஸ் நூடுல்ஸு அதுவும் செஞ்சுட்டாரு சொல்லி கொடுத்தேன் இப்படி செய்யணும் சூப்பராக செஞ்சுட்டாரு சூப்பர் ஓகே இதோட வேறு என்ன வேணும் சும்மா அசத்திட்டார்ல இன்றைக்கி பார்ட்டி நைட்டு சூப்பராக கொண்டாடிடலாம் நீங்களும் வாங்க பார்ட்டி ஜுவாரா வீக்கெண்ட் பார்ட்டி நெருப்பு பார்ட்டியெல்லாம் நம்ம பாஸ் எல்லாம் அரபிகள்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் நம்மளுக்கு அழைப்பு வந்துச்சு வாங்க உள்ளுக்குள்ளே போனாக்க அப்போ சாப்பாடு லசானியா சலாத்தா எல்லாம் ஒரே சத்தம் கச்சாமுச்சான்னு மணி மேலே எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வெளியே போகண்டேன் அப்போ நான் 2 கபாப் பீஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த வெள்ளை வெங்காயம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன் ராமு இறங்கி தூர்வாரி சேச்சி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்துச்சு கிரீமை ஆமாம் எனக்கு வந்து வேறு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பார்த்தேன் சலாத்தா இப்போது 2 கபாப் பீஸ் எடுத்துகிட்டு ராமு பாருங்கள் இன்றைக்கி அவனுக்கு தான் பெருனா இன்றைக்கி அவனுக்கு எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் இதுதான் நம்ம வீட்டோடைய வீக்கெண்ட் பார்ட்டி பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்ட்டு வெளிவிடு தலை வருது நான் போயிட்டேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போதும்டா எனக்கு இது அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு கிச்சனில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி சூப்பராக இருக்கா ராத்திரி நேரத்தில் நம்ம கார்டனை பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே நண்பா இன்றைக்கி சும்மா கேட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வீக்கெண்டு யாரோ ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு தெரியுதா எவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு பார்த்தீங்களா அந்த மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்குன்னா அந்த சார்ஜர் பேட்டரி அதில் நம்ம ஆளுங்க தான் இந்த ரோட்டில் அல்சாட்டியும் அட்டுலியம் பண்ணுறது நேற்று ஒருத்தன் வலிக்கிட்டு விழுந்தான் ஞாபகம் இருக்குல்ல நேற்று எபிசோட பாருங்கள் வலிக்கிட்டு பொத்துன்னு விழுந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தான் ஒருத்தன் இந்தியாக்காரனா பாருங்கள் நடு ரோட்டில் அந்த இதில் போயிட்டுருக்காங்க இப்போ இதில் அந்த சார்ஜிங் பைக்கில் போட்டுக்கிட்டு இருக்கான் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க லைட்டாக உரைச்சி விட்டாங்க இப்போ உழுவ வேண்டியதான் ஊட்டி கூப்பிட்றேன் அல்லாதாங்க ஆப்பாத்தாங்க ஓகே நண்பா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகே முடிச்சிருவோம் சார் செம்மையாக லைட் போட்டிருக்கேன் இன்றைக்கி வீக்கெண்டில் நம்ம வீட்டில் பார்ட்டி இல்லை லைட்டில் ஒன்றும் ஆஃப் பண்ணல அதான் என்னடா முன்னாடி நின்று நான் வீடியோ எடுப்பேன் ரெக்கார்டிங் பண்ணேன் இருட்டாக இருக்கும்ல ஒன்றும் லைட் ஆஃப் பண்ணல மணி மேலே தான் உள்ளே நிற்கிறாங்க சாப்பிட்டோம் நம்ம டின்னர் சாப்பிட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லோரும் போயிட்டாங்க நம்மளும் போவோம் குட் நைட் இன்ஷால்லா see you tomorrow சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நண்பா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க ஓகே அப்படியே இருட்டாயிரும் நான் ரூமில் போய் தூங்க போகிறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்